ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக வட்டலாப்பம் எப்படி அவிக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வட்டலாப்பம் வந்து ஸ்டீமரில் அவிக்காமைக்கு அவனில் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு காட்டிக்கிறேன். இந்த வட்டலாப்பத்தில் வந்து நல்ல ஹோல்ஸ் வந்து இதில் பானி வாரத்துக்கு மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக எப்படி அவிச்சு எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி தந்த இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவிச்சிருந்தால் நல்ல பர்ஃபெக்டாக செஞ்சிருக்கலும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யக்குள்ளைக்கே நல்ல பர்ஃபெக்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வட்டலாப்பத்தில் எக் வாசம் வராமல் கேட்கணும்னா நீங்கள் ஏலக்காவை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு எட் பண்ணணும். இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் இதை பவுடர் பண்ணிட்டு எட் பண்ணினால் வட்டலாப்பத்தில் கொஞ்சம் சரி எக் வாசம் வராது. இதை நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இதில் இருக்கிற எல்லா ஏலக்காவும் எட் பண்ணலை. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி தான் இந்த ஏலக்காவை எட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது வட்டலாப்பத்தில் கலர் வாரத்துக்கு எட் பண்ணுறதுக்கு பிளாக் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எட் பண்ணேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் எட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் எட் பண்ணுறேன். எட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்பூன் ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இது இந்த மாதிரி நல்லா கொதித்து இது நல்ல பிளாக் கலருக்கு வரணும். நல்ல டார்க் பிளாக் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் நாங்கள் வாட்டர் எட் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளிக்க விளங்கும். இந்த மாதிரி இது நல்ல ப்ரௌன் கலருக்காக இதில் மேலுக்கு வந்து நல்ல புகை போகும். நல்ல புகை போய் இது நல்ல பிளாக் ஆகினதுக்கு அப்புறமா வந்து இதில் 1/2 கப் வாட்டர் எட் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணுங்கள். அப்போ தான் இது சைடுக்கு தெரிக்காமல் கேட்கும். கொஞ்சமாக எட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது லைட்டாக கொதிக்க கொள்ளிக்க மற்ற 1/2 கப் இருக்கிற எல்லா வாட்டரையும் எட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதில் ஸ்பூன் எட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண வேணாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிட்டேன்டால் ஸ்பூன்லேயும் வந்து இந்த சுகர் கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த சுகர் கட்டியெல்லாம் கரைஞ்சி இது இந்த மாதிரி நல்லா சிறப்பாகி வரும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சுகர் சிரப் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது, அதாவது பிளாக் சுகர் சிரப். இப்போ இதை வந்து நாங்கள் நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டுக்கு தான் இதை வட்டலாப்பத்தில் எட் பண்ணணும். இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றால் வீடியோவில் லாஸ்ட்டுக்கு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது 5 எக்குக்கு தான் வட்டலாப்பம் வைக்க போகிறேன். அதுக்காக வேண்டி 1.5 கப் ஃப்ரெஷ் மில்க் இதில் எட் பண்ணேன். பொதுவாக கோகோனட் மில்கில் தான் எல்லோரும் வட்டலாப்பம் வைப்பாங்க. நான் வந்து கூடுதலாக வந்து ஃப்ரெஷ் மில்கில் தான் நீங்கள் வட்டலாப்பம் வைப்பேன். நீங்கள் கோகோனட் மில்க் அவிக்கிறேன்டாலுமே 1.5 கப் திக்கான கோகோனட் மில்க் எட் பண்ணி இதே மெத்தடுக்கு செய்யுங்க, நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இதில் கருப்பட்டி வந்து 250 கிராம் எட் பண்ணுறேன், அதாவது 250 கிராம் கருப்பட்டி எட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் வந்து 1 டீஸ்பூன் எட் பண்ணி இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி இது நல்லா கொதிச்சு வரணும். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் கருப்பட்டி மட்டும் எட் பண்ணாமக்கி சுகரும் எட் பண்ணி செய்யணும் அப்படின்னா 250 கிராம் உள்ளுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 150 கிராம் கருப்பட்டி எட் பண்ணினேன்றால் 100 கிராம் சுகர் எட் பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்றால் நீங்கள் சுகரை கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணிட்டு கருப்பட்டியை கொஞ்சம் குறைவாக எட் பண்ணினேன்றாலும் ரெண்டும் 250 கிராம் உள்ளுக்கு வரதுக்கு மாதிரி எட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வட்டலாப்பம் இன்னும் கொஞ்சம் நல்ல மில்க் டேஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னால் இதில் மில்க் மேட் எட் பண்ணுவோம். மேலும் நீங்கள் மில்க் மேட் எட் பண்ணுறேன்னால் 200 கிராம் கருப்பட்டியும் சுகரும் சரியான அளவுக்கு வரதுக்கு மாதிரி எட் பண்ணிவிட்டு 100 கிராம் மில்க் மேட் எட் பண்ணுங்கள். அப்போது இது மில்க் டேஸ்ட்டுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருப்பட்டியும் சுகரும் எட் பண்ணிட்டு மில்க் மேட்டும் எட் பண்ணுறால் மில்க் மேட் கிரேமை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் எட் பண்ணணும். அப்போ தான் இதில் அந்த சுகர் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது 200 கிராம் கருப்பட்டியோ சுகரோ நீங்கள் எட் பண்ணினேன்றால் எக்ஸ்ட்ரா 100 கிராம் மில்க் மேட் எட் பண்ணணும். பாருங்கள், இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்திக்குது. இது 3 கொதிக்கு மாதிரி நான் இதை கொதிக்க விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணினேன். அதாவது வந்து ஃபஸ்ட் கொதிக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி செகண்ட் டைமும் இதை கொதிக்க விட்டேன். அதே மாதிரி தேர்ட் டைமும் அப்படி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி தேர்ட் டைமும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே வந்து இதை அப்படியே வேறையாக எடுத்து இதை நல்லா ஆற விடுறேன். இந்த மாதிரி வாட்டருக்கு மேலே இதை வச்சு இதை நல்லா ஆற வைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து 5 எக்கை வந்து இதில் எட் பண்ணுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த எக் யோல் கரையிறதுக்கு மட்டும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு பீட் பண்ணணும் முடியல, இதை கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி விட்டாலே போதும், ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும்.
இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த காய்ச்சி வச்சுருந்த இந்த மில்க் வந்து நல்லா கூலாகி வந்திக்குது, அதாவது நல்லா ஆறி வந்திக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் எட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கட்டாயம் இந்த எக்கில் எட் பண்ண கொள்ளைக்கு மில்க்கை வந்து நல்லா ஆற வச்சே எட் பண்ணுங்கள். நீங்கள் ஆறாமைக்கு சூட்டோட இந்த மில்க் எட் பண்ணிட்டீங்கன்னா எக் வந்து வெந்துடும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா வட்டலாப்பம் ஒழுங்காக வராது. நீங்கள் இந்த மில்க் எட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மினிட்ஸுக்கு இது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் இந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இந்த பிளாக் சுகர் சிரப்பை வந்து இதில் எட் பண்ணேன். இந்த பிளாக் சுகர் சிரப் எதுக்கு எட் பண்ணுறேன்னா கலர் வாரத்துக்காக வேண்டித்தான். நீங்கள் எட் பண்ணின கருப்பட்டி டார்க் கலருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சுகர் சிரப் செஞ்சு இதில் எட் பண்ண தேவையில்லை. சும்மா நார்மலாகவே அவிச்சு எடுக்கலும். இது வந்து கொஞ்சம் லைட் கலர் ஆகிக்கிற சொல்லி தான் நான் இந்த மாதிரி சுகர் சிரப் இதில் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்படியே வடித்து விடுறேன். இந்த பிளாக் சிரப்ட கலர் வந்து உங்களுக்கு எந்த கலருக்கு வரதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து உங்களுக்கு இந்த பிளாக் சிரப் எட் பண்ணேலும். மிச்சம் டார்க் கலருக்கு மூத்தவான கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு பார்க்கக்குள்ளக்கே விளங்கும் இந்த ப்ரௌன் கலருக்கு வரதுக்கு மாதிரி ஊற்றிக்கோங்க. மிச்சம் அந்த பிளாக் சிரப் ஊற்றினாலும் கசப்பாயிடும். பாருங்கள், இது இந்த மாதிரி லைட்டாக வடித்து விட்டுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம்டால் ஏலக்காய் பவுடர் எட் பண்ணேலும். நான் ஏற்கனவே மில்கில் ஏலக்காய் பவுடர் எட் பண்ணி காய்ச்சி எடுத்து சுட்டி இதுக்கு மேலே எட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து மில்கில் வந்து ஏலக்காய் பவுடர் எட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சிடுங்க. அப்போ தான் இந்த எக்ட வாசம் அடிக்காது. இது இந்த மாதிரி நல்லா ஃபாயில் பேப்பரால் இதை கவர் பண்ணி விடுறேன். இப்போ இதை அப்படியே அவனில் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரே ஒன்று அவனில் வச்சுட்டு நான் ஹீட்டரில் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டரை இந்த ட்ரேயில் எட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரேக்கு மேலே வந்து இந்த வட்டலாப்பத்தை எடுத்து வைக்கிறேன். அவனை வந்து ஃபுல் ஹீட்டில் தான் வச்சுக்கிறேன். அதாவது 250 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த வாட்டருக்கு மேலுக்கு மாதிரி தான் இந்த வட்டலாப்பத்தை வச்சு இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் சரியாக ஏதோ ஒரு 40 மினிட்ஸுக்கு இதை பேக் பண்ணி எடுத்தால் போதும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நைஃபை போட்டு உள்ளுக்கு வெந்திக்குதா அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி செக் பண்ணுற மெத்தட்டை வந்து உங்களுக்கு காட்டிப்படலை. இது நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா அப்படியே ட்ரேயோடையே நான் எடுத்துகிட்டு இந்த ட்ரேல இருக்கிற இந்த வாட்டர் ஆரங்காட்டியும் ட்ரேக்கு மேலே இதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது நல்லா பர்ஃபெக்டாக நல்ல பேக்காகி வந்திக்குது. இந்த வட்டலாப்பம் வந்து நல்ல பேக் ஆகிக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் ஒன்றை நடுவில் குத்தி பாருங்கள். நைஃப்பில் வந்து ஒட்டாமைக்கு வந்துச்சுன்னா அது நல்ல பேக் ஆகிக்குது. அப்படி பேக் ஆகாத மாய்க்கு நடுவில் ஒட்டின மாய்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸுக்கு மறுபடியும் இதை பேக் பண்ணிவிடுங்க அவனில் வச்சு. இதுக்கு மேலே கஜுவை வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இது 5 எக்குக்கு தான் இந்த வட்டலாப்பம் செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு 10 எக்குக்கு வட்டலாப்பம் ரெசிபி பார்க்கணும் அப்படின்றாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய வட்டலாப்பம் ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் செக் பண்ணி பார்க்கவும் மேலும் இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்க்ரீடியன்ட் அளவுகளையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.